அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒன்றுமே செய்யலை. ஏன்னா சொதப்பல் தான் இன்னைக்கு. பீட்ரூட் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சப்பாத்தி மாவில் பீட்ரூட்டை அரைச்சி சப்பாத்தி மாவு போட்டு பிசைஞ்சு கொடுத்தா இந்த சப்பாத்தி வேணாம், சத்தான பொருட்கள் திங்கிறதுக்கு வலிக்குது. எனக்கு இந்த சப்பாத்தி வேணான்னு சொல்லிட்டு என் பையன் போயிட்டான். இந்த சர்மிகா மேடம் சொல்கிற மாதிரி பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம், அக்ரூட் போட்டு அரைச்சி கொடுத்தா எனக்கு இந்த ஜூஸும் வேணாம், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பட்னியாக போயிட்டான். இதை மாதிரி யாராவது நீங்கள் செஞ்சுக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாலை காய்ச்சி எல்லாமே இன்றைக்கி வேஸ்ட்டாக போச்சு. இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா வலிக்குது. அப்போ என்னத்தை தான் கொடுக்குறது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி இருக்காங்களோல பிள்ளைங்க? நல்லா அழகாக உட்காந்து சாப்பிட சொன்னால் செல்லக்குட்டி ஜூஸ் குடிவாங்க. ஏமா நல்லா இல்லை? உனக்கு பாதாம் பிஸ்தாலாம் போட்டு அடிச்சு தந்தா நல்லா இருக்காதா? ஏன் நல்லா இருக்காது?